ஒரு பெட் டிடெக்டிவா இருக்கணும்னா, அந்த பெட் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். கிரிமினல்ஸ் பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனா, பெட் டிடெக்டிவ் ஆன ஏஸ் வென்ச்சுரா அதுக்கும் ஒரு படி மேல போய் அவரே கிரிமினல் அனிமலா நடந்துப்பாரு. ஒரு ஃபுட்பால் டீம் டால்ஃபின சின்னமா கொண்டிருந்தாங்க. சூப்பர் போல் ஃபுட்பால் கேம்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த டால்ஃபின் தொலைஞ்சு போயிடுது. அந்த டால்ஃபின கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கேஸ் ஏஸ் வென்ச்சுராக்கு வருது. யார் அந்த டால்ஃபின எடுத்திருப்பாங்க? எதுக்கு எடுத்திருப்பாங்க? அத எப்படி ஏஸ் வென்ச்சுரா கண்டுபிடிக்க போறாருன்றது தான் கதையே. இன்னைக்கு மூவி ஸ்பாட்லைட்ல பெட் டிடெக்டிவ் ஏஸ் வென்ச்சுரா மூவி உடைய ரீகேப்ப தான் நம்ம பார்க்க போறோம். ஏஸ் வென்ச்சுரா ஒரு பெட் டிடெக்டிவ்ன்றதையும் தாண்டி அவருக்கு அனிமல் அபியூசர்ஸ், அதாவது விலங்குகளை துஷ்பிரயோகம் செய்யறவங்கள பிடிக்காது. அதனால அப்படிப்பட்ட அனிமல் அபியூசர்ஸ்ட இருந்து விலங்குகளை மீட்கிறது தான் அவருடைய வேலையே. நடுராத்திரி ஒரு நாள் மயாமி ஸ்டேடியம்குள்ளார ஒரு கும்பல் நுழைஞ்சு மயாமி டால்பின் ஃபுட்பால் டீம் உடைய சின்னமான ஸ்னோஃப்ளேக்ன்ற ஒரு டால்ஃபினை கடத்திட்டு போயிடுறாங்க. மறுநாள் இந்த திருடப்பட்ட செய்தி தி டால்ஃபின்ஸ் ஹெட் ஆஃப் ஆபரேஷன் ராஜர் பொடாக்டர் மற்றும் சீஃப் பப்ளிசிஸ்ட் மெலிசா ராபின்சனை வந்து சேருது. ஸ்னோஃப்ளேக்ன்ற பெயர் கொண்ட திருடப்பட்ட டால்ஃபினை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு வருது. அதுவும் சூப்பர் போல் கேம்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா மயாமி டால்ஃபின் டீம் உடைய சின்னமா அந்த டால்ஃபின் இருந்ததுனாலையும் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாரும் ஸ்னோஃப்ளேக் அதிர்ஷ்டமா கருதி இருந்ததுனாலையும் மெலிசாவும் ரோஜரும் டால்ஃபினை கண்டுபிடிச்சு தர சொல்லி ஏஸ் வென்ச்சுராவை இவங்க 2 பேரும் அப்ரோச் பண்றாங்க. ஏஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டேடியம்க்கு வராரு. ஸ்னோஃப்ளேக் உடைய டேங்குக்குள்ள இறங்கி பாக்குறாரு. தொட்டியுடைய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ல ஒரு சிவப்பு நிறத்து மோதிரக்கல் அவருக்கு கிடைக்குது. அதே நாள்ல ஏஸ் உள்ளூர் காவல் நிலையம் தலைமையகத்திற்கு போறாரு. அங்க வேலை செய்யற எல்லாருக்குமே ஏச நல்லா தெரியும். ஆனா அவரை யாருக்குமே பிடிக்காது. அங்க இருக்க அதிகாரி சர்ஜன் அக்வாடோ வழக்கம் போல ஏஸ் வந்த பிறகு அவரை வம்பிழுத்து அவரோட மோதுறாரு. அதே ஆபீஸ்ல வேலை செய்யற ஏசுடைய நண்பனான டிடெக்டிவ் எமிலியோ கிட்ட ஸ்னோஃப்ளேக் கேஸ் அவங்களுக்கு வந்துருச்சானோ அந்த கேஸை பத்தி காவல் அதிகாரிகளுக்கு என்னென்ன தெரியும்னு ஏஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு எமிலியோ அனிமல் கேஸுக்கெல்லாம் நாங்க முன்னுரிமை கொடுக்கறது இல்ல, இருந்தாலும் நாங்க மயாமி டால்பின் ஸ்னோஃப்ளேக்கினுடைய உரிமையை வழக்கமா எதிர்த்து வந்த உள்ளூர் விலங்கு உரிமை குழுக்கள்ல ஒரு குழுவை சந்தேகப்படுறதா சொல்றாரு. சரியா அந்த சமயத்துல எமிலியோவுடைய சுப்பீரியர் கவர்ச்சியான பெண்மணி லெப்டினன்ட் லாய்ஸ் எய்னான் வராங்க. அவங்களுக்கு ஏச பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வந்த உடனே ஏச வெளியேற்றுறாங்க. தன்னுடைய இன்னொரு நண்பனுடைய உதவியோட ஏஸ் வேற யாராவது ஊர்ல டால்பின் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் சமீப காலத்துல வாங்கியிருக்காங்களான்னு கேட்க ரான் என்ற ஒருத்தர் கடல் விலங்குகளுக்கான எக்யூப்மெண்ட் பல வாங்கியிருக்கிறதா சொல்றாரு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஏஸ் மெல்லிசா கிட்ட சொல்ல ரான் வீட்டில் நடக்கவிருக்க பார்ட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் ஜோடியா பங்கேற்க முடிவெடுக்கிறாங்க. மெலிசாவுடைய அழகுல மயங்கி ரான் கேம்ப் அவளை சந்திக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஏஸ் யாருக்குமே தெரியாம கேம்புடைய வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அங்க ஒரு பெரிய மீன் தொட்டி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு வென்ச்சுரா. அதுல கண்டிப்பா ஸ்னோஃப்ளேக் தான் இருக்குன்னு குஷியாகி தேட தவறி விழுந்த பிறகுதான் தெரிய வருது அது ஒரு பெரிய சுறா தொட்டின்னு. அங்க இருந்து உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய சீன் ஆயிடுச்சு. ஏஸ் கேம்ப் கையில இருந்த பொருத்தமான மோதிரத்தை பத்தியும் மோதிரத்துல இருந்து மிஸ் ஆன ரெட் ஸ்டோன் பத்தியும் ஸ்னோஃப்ளேக் டேங்க்ல கிடைச்சதை பத்தியும் மெலிசாட்ட சொல்றாரு. ஆனா கேம்ப் கையில இருந்த மோதிரத்துல எல்லா ஸ்டோன்ஸும் இருந்துச்சு. சோ கேம்ப் டால்ஃபினை திருடலன்றது உறுதி ஆயிடுச்சு. 1984 மயாமி டால்ஃபின்ஸ் டீம் AFC சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. அவங்க எல்லாருக்குமே அதே போல ரிங்க பரிசா கொடுத்தாங்க. கேம்புக்கு அடுத்தபடியா அந்த டீம்ல இருக்க எல்லாரையும் ஏஸ் செக் பண்ண முடிவெடுக்கிறாரு. ஸ்ட்ரேஞ்சரா போய் 1984 விளையாண்ட பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா செக் பண்றாரு ஏஸ். முதல்ல ஒருவரை கார் ஓட்டும் போது சந்திச்சு அவரை திட்டி வம்பிழுத்து விரல் காமிக்க வச்சு செக் பண்றாரு ஸ்டோன் இருக்கு. போஸ்ட் லெட்டர் போட வந்த ஃபார்மல் பிளேயர் விரலை போஸ்ட் பாக்ஸ்குள்ளார உட்காந்து கையை இழுத்து பார்த்து செக் பண்றாரு. ஒருத்தர்ட்ட மல்லு கட்டி பார்த்து செக் பண்றாரு. குளிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரை சீண்டி பார்த்து செக் பண்றாரு. அடி வாங்கி பார்த்து செக் பண்றாரு. ஃபேனை ஆட்டோகிராஃப் வாங்கி பார்த்து செக் பண்றாரு. சிறுநீர் கழிக்கும் போது ஒருவரை எட்டி பார்க்குற மாதிரி பார்த்து கையை செக் பண்றாரு. கடைசியா அத்லெட்டுக்கு நிகராக ஓடி மயக்க மருந்து வச்சு அவரை அமுக்கி அப்புறம் அவர் கையை பிடிச்சி செக் பண்றாரு. இவங்க எல்லார் கையிலையும் மோதிரமும் இருக்கு. அதுல இருக்க எல்லா சிவப்பு கல்லும் இருக்கு. அந்த வருஷத்துல எடுத்த போட்டோ படி எல்லா பிளேயர்ஸ் கையிலையும் பார்த்தாச்சு. எதிர்பார்த்த திருடன் கிடைக்கவே இல்லை. சோகத்துல இருக்காரு ஏஸ். மெலிசாவை சந்திக்க போயிருந்த போதுதான் அவளுக்கு ஒரு தகவல் வந்து சேருது. இது மாதிரி அவளோட வேலை பார்த்த ராஜர் டால்பின்ஸ் ஹெட் ஆஃப் ஆபரேட்டர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னு. அங்க ரோஜர் வீட்டுல ஏற்கனவே டிடெக்டிவ் எய்ன்ஹானுடைய டீம் விசாரணையை தொடங்கி இருந்தாங்க. அவங்க யாரும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த ஏஸ் கண்டுபிடிச்சாரு. ரோஜர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ரோஜர் குதிக்கும் போது அவர் கத்துனதை கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. 2வது அண்டை வீட்டுக்காரர் நான் வந்து பார்க்கும்போது ரோஜருடைய பால்கனி டோர் பூட்டி இருந்ததுன்னு சொல்றாங்க. இதுல ஏஸ் கண்டுபிடிச்சது என்னன்னா ரோஜருடைய பால்கனி டோர்
டபுள் பேண்ட் சவுண்ட் ப்ரூஃப் கிளாஸ் செய்யப்பட்டது. எவ்வளோ கத்தினாலும் பூட்டியிருந்த பால்கனி டோர்ல இருந்து ரோஜர் குதிக்கும் போது கத்துனது கேட்டிருக்காது. ஸோ இது தற்கொலை இல்ல, கொலை. ரோஜர் 20வது ஃப்ளோர்ல இருந்து குதிக்கல. பட் மர்டரர் கொலை செய்யும் போது ரோஜர் வீட்டுக்குள்ளார இருந்து கத்தி அவர் இறந்த பிறகு பால்கனியில இருந்து தூக்கி போட்டு போகும்போது பால்கனி டோரை கொலையாளி தான் மூடிட்டு போயிருக்கான்னு சொல்லி தன்னை வழக்கமா அவமானப்படுத்துற டிடெக்டிவ் டீம் முன்னாடி அவர் உண்மையை நிரூபிச்சு ஏஸ் டிடெக்டிவ்ஸை அவமானப்படுத்திட்டு போறாரு. ஃபர்தரா அந்த பிளேயர்ஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஏஸ் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ஏஸ் 1984 டீம் பிளேயர்ஸ் தொடக்கத்துல எடுக்கப்பட்ட போட்டோஸை வச்சுதான் மோதிரத்தை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வந்தாரு. ஆனால் டீமுடைய மிட் ட்ரைனிங் சீசனில் புதுசாக ஒரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டார். அவர் தான் ஏஸால் தவறப்பட்ட ரே ஃபிங்கல். 1984 நடந்த சூப்பர் போல் சாம்பியன்ஷிப்பில் ஃபிங்கலால் தவறப்பட்ட கோல் அவங்க டீமுக்கு தோல்வியை வாங்கி கொடுத்துச்சு. பல விமர்சனங்களுக்கு பிறகு ஃபிங்கல் மறுபடி டால்ஃபின்ஸ் டீம்ல விளையாட வாய்ப்பே கிடைக்கல. ஃபிங்கல் இப்போ எங்க இருக்காருன்றதை தெரிஞ்சுக்க ஏஸ் ஃபிங்கல் வீட்டை தேடி போறாரு. கேமுக்கு பிறகு ஃபிங்கல் மனநோயாளி ஆயிட்டதாகவும் வீட்டை விட்டு ஓடிட்டதாகவும் தெரிய வருது. ஃபிங்கல் ரூம்க்கு போன பிறகுதான் 1984 நடந்த கேம்ல ஃபிங்கல் உதைக்காத அவருடைய பந்தை பிடிச்சு டான் மெரினோன்ற பிளேயரால் அவமானப்பட்டதாகவும் டீம் தோத்து போனதாகவும் அதனால அவரை கொல்ல ஃபிங்கல் வெறித்தனமா சுத்திட்டு இருந்தது தெரிய வருது. அடுத்தபடியா டான் மெரினோ ஆபத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏஸ் மெலிசாட்ட சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு, டேனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. கமர்ஷியல் ஆட் ஷூட்டிங்ல இருந்த டேனை ஆட் க்ரூ ஆக்டர்ஸ் மாதிரியே வேஷம் போட்டு வந்து கடத்திட்டு போறாங்க. டைரக்டர் கட்டுன்னு சொல்லும் போது நிக்காம டேனை தூக்கிட்டு ஓடும்போது தான் தெரிய வருது அவரை கடத்திட்டு போறாங்கன்னு. சரியா அந்த சமயம் ஏஸ் டேனை தேடி வர கடத்திட்டு போற காரை சேஸ் பண்றாரு ஏஸ். எவ்வளோ போராடியும் டேனை ஏஸால காப்பாற்ற முடியல. ஏஸ் எயின்ஹானை சந்திக்க வராரு. தன்னுடைய ரூம்ல ஏஸ் இருக்கிறத பார்த்த எயின்ஹான் ஏஸ் மேல ரொம்ப கோவப்படுறா. ஸ்னோஃப்ளேக் கேஸை முடிக்க போறேன்னு சொன்ன பிறகுதான் எயின்ஹான் நிதானமா அவர் சொல்றதை கேட்கவே தொடங்குறா. சூப்பர் போல் மேல பழி வாங்கணும்னு எண்ணம் கொண்டு இருக்க முன்னாள் பிளேயர் ஃபிங்கல் தான் டால்ஃபினை திருடி இருக்கான். டால்ஃபின் ஸ்னோஃப்ளேக் தான் அவனுடைய முதல் டார்கெட். ஏன்னா எந்த மேட்ச்ல ஃபிங்கல் ஃபீல்டு கோலை மிஸ் பண்ணானோ அதே ஃபீல்டு கோலை ப்ராப்பரா அடிக்க ஸ்னோஃப்ளேக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதுனாலையும் ஃபிங்கலோடைய ஜெர்சி நம்பரை இப்போ அந்த டால்ஃபின் ஸ்னோஃப்ளேக்கு கொடுத்துருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் ரோஜரையும் ஃபிங்கல் தான் கொலை பண்ணியிருக்கணும். ஏன்னா ரோஜர் டால்ஃபினோட முன்னாடி காலத்துல இருந்தே ஃபிங்கலை அடையாளம் கண்டு கொண்டதுனால ரோஜரை கொன்னிருக்கணும்னு தான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களையும் சொல்றாரு ஏஸ். ஃபிங்கல் ஏஸை பாராட்டி அவரை கிஸ் பண்ண கிட்ட நெருங்க ஏஸ் மறுத்துடுறாரு. எயின்ஹான் இதுக்கு மேலே இந்த கேஸை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்ல எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுன்னு சொல்லி கேட்குறா. ஏஸ் அதையும் செய்ய மறுத்துடுறாரு. ஃபிங்கல் இருந்த ஷேடி ஏக்கர்ஸ் என்ற மனநல மருத்துவமனைக்கு மெலிசாவை கூட்டிட்டு ஏஸ் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போலவே போறாரு. மெலிசா மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பழைய பேஷண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க, முக்கியமாக ரே ஃபிங்கல் பற்றி தெரிஞ்சுக்க ஏஸ் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போதான் ஃபிங்கலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரெக்கார்ட்ஸோட சேர்த்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கிறதையும் பார்க்குறாரு. அதில் தொலைஞ்சு போன லாய்ஸ் எயின்ஹானை கண்டுபிடிக்க முடியலன்னு மீட்பு குழு சொன்னதை பற்றிய தகவல் அந்த நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. அதை வாசித்த ஏஸுக்கு பயங்கர ஷாக். இப்போ இருக்கிற டிடெக்டிவ் எயின்ஹான் யாருன்ற குழப்பம் ஏற்பட எயின்ஹான் ஆஃபீஸை விட்டு போன பிறகு ஏஸ் சொன்ன மாதிரியே ஏஸுடைய நண்பர் டிடெக்டிவ் எமிலியோ எயின்ஹான் டெஸ்கை செக் பண்ணும்போது தான் இறந்து போன ரோஜர்கிட்ட இருந்து எயின்ஹானுக்கு எழுதப்பட்ட கார்டு ஒன்று கிடைக்குது. ராஜர் இறந்து போன ராத்திரி தான் எயின்ஹானும் ராஜரும் சந்திக்க பிளான் பண்ணியிருக்கிறத பற்றி எழுதியிருக்காரு. ரே ஃபிங்கலும் எயின்ஹானுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கும் போது தான் இத்தனை நாள் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு ரே ஃபிங்கல் தான் எயின்ஹானா ஏமாத்திட்டு இருக்கான்றத கண்டுபிடிச்சாரு ஏஸ். சூப்பர் போல் நடக்கவிருக்க அதே நாள் காலையில ஏஸ் எயின்ஹானை பின்தொடர்ந்து போறாரு. எயின்ஹான் வந்து சேர்ந்ததோ ஒரு போட் ஹவுஸுக்கு. அந்த போட் ஹவுஸ்ல ஸ்னோஃப்ளேக்கும் டான் மெரினோ 2 பேருமே அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஏஸ் எயின்ஹானுடைய அடி ஆட்களை அடிச்சு வீழ்த்துறாரு. தகவலை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு போலீஸும் அங்கே வந்து சேர்றாங்க. போலீஸ்ட எயின்ஹான் ஏஸ் தான் குற்றவாளி, ஸ்னோஃப்ளேக் டேனை பிடிச்சு வச்சிருந்தது அவன் தான், அவனை கொல்லுங்கன்னு சொல்ல சரி அந்த நேரத்தில் எமிலியோ நெத்தியில கன் பாயிண்ட் பண்ணி மெலிசா ஏஸை சுட்டா எமிலியோவை கொன்றுவேன்னு சொல்றா. அப்போதான் ஏஸ் எயின்ஹானுடைய ஆடைகளை உருவி எயின்ஹான் பெண் இல்லை ஆணு நிரூபிக்கிறாரு. அங்கேருந்து எல்லாரும் நேராக சூப்பர் போலுக்கு ஸ்னோஃப்ளேக்கோட போகிறாங்க. மொத ஏஸ்க்கு வந்த கேஸ் என்னன்னா தொலைஞ்சு போன ஆல்பினோ புறாவை கண்டுபிடிக்க சொல்லி. அந்த புறாவை கண்டுபிடிச்சு கொடுத்தா பெரிய பரிசு தொகை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அந்த புறா இப்போ ஏஸ் கண் முன்னாடி தென்பட அதை ஒருத்தன் விரட்டி விட்டுடுறான். அதில் கடுப்பான ஏஸ் அவனோட சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் ஸ்னோஃப்ளேக்கை மீட்டு கொடுத்ததுக்காக ஏஸ்க்கு நன்றி சொல்லி புகழ்றாங்க.